வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். சங்குப்பட்டி பாலத்துக்கு அருகில் யாழ்ப்பாணம் மன்னார் பிரதான வீதியில் இளம்பெண் ஒருவரின் சடலம் நேற்று கரையொதுக்கியுள்ளது. கடலில் சடலம் ஒன்று மிதக்கின்றது என்று புனகிரி போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டனர். கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற பதில் நீதிவான் சிவபால சுப்பிரமணியம் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டார். சடலம் கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனைக்கு உடற்கூற்று பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது. சுமார் 25 முதல் 30 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் சடலமே மீட்கப்பட்டுள்ளது. ஆயினும் சடலம் அடையாளம் காணப்படவில்லை. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் பூநகரி போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல்களை முடிந்த வரையில் கட்டுப்படுத்துகின்றோம். அவர்களில் கைது செய்யப்படுபவர்களை மேலதிக நடவடிக்கைகளுக்காக கடற்றொழில் நேரியல் வள திணைக்களத்திடம் ஒப்படைப்பதுடன் நமது கடமை முடிந்துவிடும். இவ்வாறு வடக்கு கடற்படை கட்டளை தளபதி ரியர் அட்மிரல் புத்திக லியனகமகே தெரிவித்தார். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை கடற்படை முகாமில் கடற்படையின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நேற்று நடாத்திய விசேட ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கட்டுப்படுத்துவது சவாலான விடயம். கடற்படை படகுகளுக்கு அதிகளவு எரிபொருள் தேவை. அதனால் எரிபொருள் சிக்கல்களை எதிர்கொள்கின்றோம். கடற்படையினர் ஒரு டோரா படகில் சென்றால் இந்திய மீனவர்கள் 50-100 படகுகளில் பெருமெடுப்பில் வருகின்றனர். கடற்படை படகை கண்டதும் இந்திய கடல் எல்லைக்குள் திரும்பிச் செல்கின்றனர். எம்மால் துரத்தி பிடிக்க முடிந்தளவு எல்லை தாண்டும் மீனவர்களை கைது செய்கின்றோம். படகுகளையும் கைப்பற்றுகின்றோம். எங்களால் கைது செய்ய மட்டுமே முடியும். அதே போன்று உள்ளூர் மீனவர்களின் சட்டவிரோத நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் கடற்படையால் மேற்கொள்ளப்படுகின்றன. உள்ளூர் மீனவர்களின் சட்டவிரோத நடவடிக்கைகளை தனியே கடற்படையால் மட்டும் தடுக்க முடியாது. அதற்கு மக்களின் ஒத்துழைப்பும் தேவை. சமூகத்தில் இருந்து தகவல்கள் கிடைக்க வேண்டும். அவ்வாறு கிடைத்தால் கடற்படையினர் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றார். கிளிநொச்சி தட்டுவல்குட்டியில் நடந்த வெடிப்பு சம்பவத்தில் படுகாயமடைந்த இருவரில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொடிகாமத்தை சேர்ந்து 50 வயதுடைய சோகேதீஸ்வரன் என்பவரே உயிரிழந்தவராவார். இந்த சம்பவம் கடந்த மாதம் 29ஆம் தேதி நடந்தது. கைவிடப்பட்ட வீடொன்றில் எரிகணி ஒன்றில் இருந்து வெடிமருந்தை பிரித்தெடுக்க முயன்ற போது அது வெடித்ததில் கொடிகாமத்தை சேர்ந்த இருவர் படுகாயமடைந்தனர். இவர்கள் இருவரும் உறவினர்கள் ஆவார். படுகாயமடைந்தவர்கள் கிளிநொச்சி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாகாண சபை தேர்தல் நடத்தாமைக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு காரணமல்ல. மாகாண சபை தேர்தலை எந்த முறைமையில் நடாத்த வேண்டும் என்ற சட்டம் தற்போது நாட்டில் இல்லை. அதனாலேயே அந்த தேர்தல் தாமதப்படுத்தப்பட்டுள்ளது என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தலை எந்த முறைமையில் நடாத்த வேண்டும் என்ற சட்டம் தற்போது நாட்டில் இல்லை. அவ்வாறு இருக்கும்போது தேர்தல்கள் ஆணைக்குழுவால் எவ்வாறு தேர்தலை நடாத்த முடியும்? தேர்தலை அவசரமாக நடத்த வேண்டுமாயின் நாடாளுமன்றத்தில் பிரேரணை ஒன்றை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் இலங்கையின் தேர்தல்களின் புதிய முன்னேற்றங்கள் தொடர்பில் பேசிவிட்டு மீண்டும் பழமையான முறைமைக்கு செல்வது எதற்கு என்பதை சிந்திக்க வேண்டும். மாகாண சபை தேர்தலை அவசரமாக நடாத்த வேண்டும் என்பதற்காக மீண்டும் விகிதாசார பிரதிநிதித்துவ முறைமை குறைத்து பேசுகின்றனர். அவ்வாறாயின் கலப்பு உறுப்பினர் விகிதாசார முறை அல்லது புதிய தேர்தல் முறைமை குறைத்து ஏன் பேச வேண்டும்? எனவே மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படாமைக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு காரணமல்ல என்றார். பொன்சேகா வசம் குரல் பதிவு காணொலிகள் இருந்தால் அதை அவர் வெளியிடட்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ராஜபக்சக்கள் தொடர்பாக பொன்சேகா வெளியிட்டுள்ள கருத்துக்கள் மற்றும் காணொலி வெளியிடும் விவகாரம் என்பது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பொன்சேகாவின் இயல்பு அது. முன்னரும் அவர் அப்படித்தான். குரல் பதிவு இருந்தால் அதனை அவர் வெளியிடட்டும். அதற்குரிய உரிமை அவருக்கு உள்ளது. கோட்டாபய ராஜபக்ச பொன்சேகாவுடன் நம்பி கதைத்திருக்கக்கூடும். ஆக அதை வெளியிட்டால் தற்போது பொன்சேகாவை நம்புபவர்களின் நிலை என்னவென்று சொல்வது என்றார்.
பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த வருட இறுதிக்குள் சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வீட்டு பயனாளிகளுக்குரிய காணி உறுதிக்குரிய ஆவணம் கையளிக்கும் நிகழ்வு பண்டாரவளியில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் மலையக மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய வழிவகைகள் மற்றும் அவர்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொடுக்கும் பெரும் கடப்பாடு அரசாங்கத்துக்கு உள்ளது. ஒரு அங்குலமேனும் காணி உரிமையற்றவர்களாக வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுக்கு காணி உரிமை, வீட்டுரிமை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். இதற்குரிய வேலை திட்டம் நிச்சயம் நிறைவேற்றப்படும். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளம் வழங்கப்பட வேண்டும். 1750 ரூபாய் நாளாந்த சம்பளம் வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகின்றது. இவ்வருடத்திற்குள் சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சிறந்த சுகாதார சேவைகளை வழங்குவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. மக்களுக்குரிய சுகாதாரம் அரசாங்கத்தின் பொறுப்பு. அதனை கம்பெனிகளிடம் வழங்க தயாரில்லை. மலையக மக்களுக்குரிய சமூக அந்தஸ்து, கலாச்சார உரிமை, அவர்களுக்குரிய அடையாளம் என்பன காக்கப்படும். அனைத்து இன மக்களுக்கும் இது பொருந்தும். மலையக மக்கள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழ்ந்தனர். அவர்கள் இரண்டாம் தர பிரஜைகள் அல்ல. அவர்களுக்கு சம உரிமை உள்ளது என்றார். இந்த ஆண்டின் இறுதி மின்சார கட்டண திருத்தம் குறித்த இறுதி முடிவை நாளை அறிவிப்பதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த ஆண்டின் கடைசி காலாண்டில் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான மின்சார கட்டணத்தில் 6.8% அதிகரிப்பை இலங்கை மின்சார சபை கோரியுள்ளது. இது தொடர்பான பொது ஆலோசனை செப்டம்பர் 18 கிழக்கு மாகாணத்தில் தொடங்கியது. இறுதி ஆலோசனை கூட்டம் கடந்த 8 மேல் மாகாணத்தில் நடைபெற்றது. முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு மின்சார கட்டண திருத்தம் எவ்வாறு மேற்கொள்ளப்படும் என்பது குறித்து தனது முடிவை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நாளை அறிவிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான 3வது மின்சார கட்டண திருத்தம் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்காக நடாத்தப்பட்ட அமர்வுகளில் சுமார் 500 பேர் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் சமர்ப்பித்துள்ளனர். இதற்கிடையில் மின்சார சபையின் மறுசீரமைப்பு முறையாக மேற்கொள்ளப்படாவிட்டால் மின்சார கட்டண உயர்வை தடுக்க முடியாது என்று இலங்கை மின்சார சபையின் சுயாதீன ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. மின்சார சபையின் மறுசீரமைப்பு தொடர்பாக தனது சங்கம் ஏற்கனவே சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளதாக இலங்கை மின்சார சபையின் சுயாதீன ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரபாத் பிரியந்தா தெரிவித்துள்ளார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.